ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் 5 நெக் டிசைன் வந்து தைக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான சிம்பிளான முறையில் பேட்ச் ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி கொஸ்டின் வந்து ஆடியோ மூலமாக தான் கேட்கப்படும், ஸ்க்ரீனில் வராது. இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். கீழே தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய ஒரிஜினல் அளவு 9.5 இன்ச்சு. மொத்த அளவு பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு. கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சில் தான் பேட்ச் ஒர்க் வரப்போகுது. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு. எப்போதுமே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தான் அதோட ஷேப் வந்து வரையணும். இப்போ நான் வந்து திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம கேன்வாஸ் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா கேன்வாஸில் தான் நம்ம வந்து கழுத்தை வந்து வரையணும். இந்த டைம் உங்களுக்கு வேறு ஸ்டைலில் வந்து தச்சு காமிக்கிறேன். இப்போ நான் தைக்க போகிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் எப்போதும் தைக்கிற மெத்தடு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேன்வாஸ் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நெக்கோட ஷேப் வந்து லைனிங் கிளாத்தில் வரையக்கூடாது. கேன்வாஸில் வரைஞ்சி தைச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வேறு மெத்தடில் நான் வரைகிறேன் பாருங்கள். லைனிங் கிளாத்லேயே நெக்கோட ஷேப்பை வரைஞ்சிட்டு அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், லைனிங் கிளாத்தை மட்டும் அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பகுதியை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். இப்போ கேன்வாஸில் பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் வந்து 12.5 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் அந்த கழுத்து பகுதியை மட்டும் மடிப்பும் சேமாக வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மெத்தடு படியும் நம்ம தைக்கலாம். ஆனால் ஈஸியான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் போல் கேன்வாஸில் கழுத்தை வரைஞ்சி தைக்கிறது தான் ரொம்ப ஈஸியான பகுதி. இந்த மாதிரி மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதனால தான் இந்த ஒரு நெக்கை மட்டும் நான் இந்த மாதிரி மெத்தடெல்லாம் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இதோட அவுட்லைனை பாருங்க, இது போல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த கழுத்து லைனை மார்க் பண்ணிட்டா அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சில் தான் நம்ம வந்து வேறு கிளாத் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். கரெக்டாக 1.5 இன்ச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரு பகுதியில் மட்டும் பாருங்கள், மடிப்பு பகுதியிலேருந்து 1 இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். சென்ட்ரு பகுதியில் 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புள்ளிகளை பூரா பாருங்கள், அதே லைனாகவே நம்ம கொண்டுட்டு வந்துக்கலாம். நெக்கோட ஷேப் அளவுக்கே நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டு கீழே மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு வளைவு கொடுத்து அப்படியே நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் லைனிங் கிளாத்தை வைக்கணும். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாக பாருங்கள், அந்த ஒரு நூல் கேப்பில் ஃபுல்லாகவே நம்ம ஆம்கோல், ஷோல்டர், கழுத்து எல்லாமே அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட முழு அளவுகளையுமே நீங்கள் வந்து எழுதணும். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1.
அதாவது கீழ பட்டி அந்த தையல் போட்டு படிமான தையல் போடுறதுக்கும், ப்ளவுஸோட ஹைட்டு, கழுத்து அகலம், ஷோல்டர், ஆம்கோல், மார்பு சுற்றளவுல ஒரு பகுதி, தையலுக்காக எக்ஸ்ட்ரா எவ்வளவு சேர்த்துருந்தோமோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்கழுத்து உயரம், அந்த உயரத்தில பாதி அளவு மேல பாதி, கீழ பாதி எவ்வளவு? அதான் கொஸ்டின் நம்பர் 1. இது போல பாருங்க, நம்ம வந்து ஃபுல்லாவே தையல் போட்டுக்கலாம். இப்ப நடுவுல இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்த கட் பண்ணிறலாம் பாருங்க. இப்ப இந்த சைடுமே அவுட்லைன் வந்து தச்சுக்கலாம். நூல் பிசுறு எல்லாமே கையோடயே கட் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்ப இந்த பகுதிய நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம். இப்ப பேட்ச் ஒர்க் பண்றதுக்கு நம்ம வேற கலர் துணி எடுத்திருக்கோம். இதோட கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 5 இன்ச்ல மார்க் பண்ணிட்டு கரெக்ட்டா சென்டர் பகுதியில அந்த வெட்டிய கேன்வாஸ் பகுதிய கரெக்ட்டா வச்சுட்டு, உள் ரவுண்டுல ஒரு நூல் கேப்ல நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியிலலாம் ஊசிய உள்ள இறக்கி துணிய திருப்பணும். அந்த கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மாறாமல் கரெக்ட்டா வைக்கணும். கொஞ்சம் கூட தள்ளி நகன்றுச்சு அப்படின்னா, கொஞ்சம் குறுகலாகவும், கொஞ்சம் கிழக்கமாகவும் தெரியும். அதனால கரெக்ட்டா வந்து தச்சுக்கணும் பாருங்க. இப்ப மேல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுற கட் பண்ணிக்கலாம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு, மீதி இருக்கக்கூடிய பகுதிய கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நூல் வந்து இந்த கலருக்கு மேட்சா கரெக்ட்டா எடுத்துக்கணும். துணி என்ன கலர் எடுத்திருக்கோமோ, அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். இப்ப அந்த 1/2 இன்ச் பிசுறு பகுதிய கேன்வாஸ் மேல அப்படியே மடிச்சுட்டு, கேன்வாஸ் மேல தையல் போட்டுக்கலாம். ஓரத்திலேயே நம்ம வந்து அழகா நீட்டா போடணும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல வராதனால லைட்டா வந்து கட் பண்ணிக்கலாம். மடிக்கிறதுக்கு வராது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நல்லா உள்ளடங்கி வளைவா இருக்கனால மடிக்கிறதுக்கு அவ்வளோக்கா வராது. அப்படி வரல அப்படின்னா, லைட்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மடிச்சுக்கலாம். இப்ப இதோட சென்டர் பகுதியில லைட்டா கட் பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். இப்ப நடுவுலயுமே பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ப்ளவுஸோட கிட்ட பக்கத்துல தான் வைக்கணும். எப்போதுமே பேட்ச் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ப்ளவுஸோட கிட்ட பக்கத்துல தான் வைக்கணும். கரெக்ட்டா மேலருந்து கீழ வரைக்கும் கரெக்ட்டா வச்சுட்டு பாருங்க. அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போடாம, நம்ம உட்காந்துருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒரு நூல் கேப்ல நம்ம தையல் போட்டுக்கலாம். இது போல 2 துணியுமே பாருங்க, ப்ளவுஸ் கிளாத்தையும், கேன்வாஸ் கிளாத்தையும் கரெக்ட்டா சேமா வச்சு நம்ம தையல் போடணும். இப்ப கார்னர் பகுதியில நம்ம கட் பண்ணிட்டு, தையல்ல படாம இது போல குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா இடத்துலயுமே தையல்ல படாம இது போல குட்டி குட்டியா கட் பண்ணணும். மெயினா அந்த கார்னர் பகுதியில கண்டிப்பா கட் பண்ணணும். அந்த கார்னர் பகுதியில கட் பண்ணல அப்படின்னா, நம்மளுக்கு சேஃப் வந்து கிடைக்காது. இப்ப பாருங்க, இந்த பகுதிய நல்ல பக்கமா திருப்பிக்கலாம். நல்ல பக்கமா திருப்பி பாருங்க, அழகா அந்த நெக்கோட ஷேப் வந்து எடுத்துக்கலாம்.
இப்ப நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும்பொழுது கண்டிப்பா நூல் மேய்ச்சா இருக்கணும். ஓரத்திலே போடக்கூடிய படிமான தையல் வளைவு நெளிவு இல்லாம அழகா நேராவே போடணும். தையல் பார்த்தீங்கன்னா பொடி தையல்ல இருக்கணும். அந்த கார்னர் பகுதியில ஊசிய உள்ள இறக்கி துணிய திருப்பி இது போல கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தச்சுக்கலாம். அடியில இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகா நீட்டா கவர் பண்ணி தச்சுக்கலாம். இப்ப அவுட்லைன் பாருங்க. அந்த தையல் மேலேயே போட்டுக்கலாம். 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த கேன்வாஸ்ல அவுட்லைன் வந்து 1 1/2 இன்ச்ல கட் பண்ணியிருந்தோம். கீழ சென்டர் பகுதியில எத்தனை இன்ச் கட் பண்ணியிருந்தோம்? அதுதான் 2வது கொஸ்டின். இது போல பாருங்க, பிசுறு தெரியாம உள்ளடங்கிய அழகா நீட்டா நம்ம வந்து கவர் பண்ணி தச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து அழகா நீட்டா தச்சு முடிச்சுட்டோம். மேல இருக்கக்கூடிய லைட்டா இருக்கக்கூடிய பிசுறு பகுதிய கட் பண்ணிக்கலாம். இப்ப ஷோல்டர சென்டர் பண்ணி டாட் புடிச்சுக்கலாம் கீழ் பக்கத்துல. 2ஆ மடிச்சா 1/2 இன்ச் அகலத்துல 4 இன்ச் ஹைட்ல வந்து டாட் பிடிச்சுக்கலாம். 2 சைடுமே அதே மாதிரி அளவு தான். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, பைப்பிங் குடுத்து தைக்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நேர் பீஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இது 2 பீஸையுமே பாருங்க, நம்ம வந்து இணைச்சுக்கலாம். இப்ப ஒன் சைடு மட்டும் பாருங்க, இது போல உருட்டி தச்சுக்கலாம். கீழ இடுப்பு பகுதியில பார்த்தீங்கன்னா, நம்ம பைப்பிங் கிராஸ் பீஸ்லயும் தச்சுக்கலாம், நேர் பீஸ்லயும் தச்சுக்கலாம். இப்ப வந்து நான் நேர் பீஸ்ல தான் கட் பண்ணி தைக்க போறேன் பாருங்க. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதியில கரெக்ட்டா ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு, இது போல நேரா நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா பிசுற கட் பண்ணி விட்டுட்டு, கீழயுமே பாருங்க பிசுறு அதிகமா இருக்கனால, அந்த பிசுறு பகுதிய லைட்டா ஒரு நூல் கேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பைப்பிங் வந்து உருட்ட முடியாது. அதனால ஓரளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இத வந்து ஆரம்பத்திலே தடிமனா உருட்டுறனால, தடிமனாவே லாஸ்ட் வரைக்கும் தச்சு முடிக்கணும். இந்த தையல் பார்த்தீங்கன்னா, உருட்டு மேலேயும் போடக்கூடாது. அந்த ப்ளவுஸ் மேலேயும் போடாம 2க்கும் நடுவுல பள்ளத்திலேயே தையல் போடணும். இது போல பாருங்க, ஒரே அளவா சேமாவே நம்ம மடிச்சு தையல் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, உள் பக்கத்துல நம்ம வந்து பைப்பிங் குடுத்து தைக்க போறோம். இதுக்கு ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்திருக்கோமோ, அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய கிளாத்ல கிராஸ் பீஸ்ல கட் பண்ணி, இது போல ஒன் சைடு நம்ம உருட்டி தச்சுக்கலாம். எப்போதுமே கழுத்து சைடெல்லாம் கிராஸ் பீஸ்ல தான் நம்ம பைப்பிங் தைக்கணும். இப்ப பாருங்க, ப்ளவுஸோட கெட்ட பக்கத்த மேல் பக்கமா வச்சுட்டு, அடியில நல்ல பக்கமா வச்சுக்கலாம். அடியில தான் நம்ம அந்த கழுத்து பீஸ வச்சு தைக்க போறோம். கரெக்ட்டா அந்த கழுத்து பகுதியும், பிசுறு பகுதியும் சேமா வைக்காம, அந்த பிசுறு பகுதிய கழுத்து பகுதியிலருந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, நம்ம வந்து இது போல கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையா போட்டுக்கலாம். எப்போதுமே டிசைன் ப்ளவுஸுக்கு நீங்க வந்து த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு டைம் எடுக்குது, அது கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்ப நான் சொல்லிக் குடுக்குற இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. யார் வேண்டுமானாலுமே ஈஸியா தைக்கலாம். நம்மளுக்கு ஒரே அளவா சேமா அப்படியே கம்பி போல வரும். இந்த மெத்தட கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அந்த கார்னர் பகுதியில பாருங்க லைட்டா கட் பண்ணிக்கலாம்.
இப்ப இத நல்ல பக்கமா திருப்பிட்டு பாருங்க. அழகா நம்மளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு உருட்டணும்னே தேவைப்படாது. ஏன்னா, உள் பக்கத்துல தடிமனான பகுதி இருக்கனால, லைட்டா நீங்க வந்து அத நல்ல பக்கம் திருப்பும்போதே அந்த இடம் நம்மளுக்கு வந்து கெட்டியா அழகா இருக்கும். அழகா நீட்டா நம்ம வந்து ஒரே அளவாவே நம்ம வந்து மடிச்சு விட்டுட்டு, இது போல பள்ளத்துக்குள்ளேயே தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்பொழுது தான் அந்த பேட்ச் ஒர்க்குக்கு என்ன கலர் எடுத்திருந்தோமோ, அந்த ப்ளூ கலர் எடுத்திருந்தோமோ, அந்த ப்ளூ கலருக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் தான் எடுக்கணும். அந்த ப்ளவுஸ் கலருக்கு இருக்கக்கூடிய நூல் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா தையல் வந்து அந்த துணி மேல தான் அந்த பள்ளத்துக்குள்ள போடுறனால, அந்த துணியோட கலர் என்ன கலர் இருக்கோ, அந்த கலருக்கு மேட்சா தான் நூல் எடுத்துக்கணும். இது போல பாருங்க ஒரே அளவாவே சேமாவே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் உருட்டி. இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து அழகா நீட்டா கிடைச்சிருச்சு. இப்ப இதோட சென்டர் பகுதியில பாருங்க, இந்த பகுதிய நம்ம பத்திரமா எடுத்து வச்சிருந்தோம். இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பாருங்க, கேன்வாஸ்ல மடிப்பு பகுதியும் சேமா வச்சுக்கலாம். மேல் ரவுண்டும் அதே அளவே நம்ம அப்படியே குறிச்சுக்கணும். சைடுல மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 1/2 இன்ச் கூடுதலா நம்ம கட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பகுதிய நம்ம அப்படியே அழகா நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கு பாருங்க, நம்ம வந்து லைனிங் கிளாத்ல இந்த கேன்வாஸ் பகுதிய அவுட்லைன் ஃபுல்லா நம்ம தச்சு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பாருங்க கேன்வாஸ்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி மெத்தட்ல தச்சீங்க அப்படின்னா, எந்த வகையான நெக் டிசைனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாவே தச்சு முடிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேட்சா நம்ம வந்து ப்ளவுஸோட கலர் என்ன கலர் எடுத்திருக்கோமோ, அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய துணிய இது போல சதுரமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுல பாருங்க கரெக்ட்டா மேல் ரவுண்டு மட்டும் தான் நம்ம தைக்க போறோம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தச்சுக்கலாம். தச்சுட்டு அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லயே மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸர நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழயுமே பாருங்க அவுட்லைன்லயுமே அதே எக்ஸ்ட்ரா பீஸர அந்த 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். மேல் ரவுண்டுக்கு தையல்ல படாம இது போல குட்டி குட்டியா கட் பண்ணி விட்டுட்டு, நல்ல பக்கமா திருப்பிக்கலாம் பாருங்க. நல்ல பக்கமா திருப்பிட்டு ஒரு படிமான தையல் அழகா ஓரத்திலேயே நம்ம போட்டுக்கலாம். இதோட அவுட்லைனுமே பாருங்க அப்படியே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம மேல் ரவுண்டுக்கு பைப்பிங் கொடுத்து தைக்க போறோம். இதுக்கு ப்ளூ கலர் துணிய தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. எப்போதுமே பைப்பிங் தைக்கும் பொழுது மேல கெட்ட பக்கம் வச்சுக்கணும். அடியில தான் நல்ல பக்கமா வச்சுட்டு இது போல நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். இத இப்ப பாருங்க நல்ல பக்கமா அழகா நீட்டா திருப்பிக்கலாம். ஒரே அளவா சேமா உருட்டிட்டு, இப்ப நூல் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்திருக்கோமோ, அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கணும். அழகா நீட்டா பாருங்க, நம்ம பள்ளத்துக்குள்ளேயே தையல் போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, கரெக்ட்டா ஒரு 1 இன்ச்ல இது போல மார்க் பண்ணிக்கலாம். பைப்பிங்ல இருந்து 1 இன்ச்சு. அடுத்த லைனுமே பாருங்க 1 இன்ச்சு. இது போல நம்ம வந்து 3 லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப இந்த இடத்துல கோல்டு கலர் பட்டை லேஸ தான் யூஸ் பண்ணி நம்ம தைக்க போறோம். இந்த பட்டை லேஸ் பார்த்தீங்கன்னா, 1/4 இன்ச் சைஸ்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். 1/2 இன்ச் கிடையாது. 1/4 இன்ச் சைஸ்ல எடுத்து, இது போல நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு டபுள் தையல் போட்டுக்கணும். இந்த ஓரத்துலயும், அந்த ஓரத்துலயும். அதே மாதிரியே பாருங்க, அடுத்தடுத்த லைன்லயும் அதே மெத்தடையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
இப்போ நூல் வந்து கரெக்டாக லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். வேறு ப்ளவுஸ் கலர் நூலை வந்து எடுக்கக்கூடாது. லேஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்க அழகாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதோட சென்ட்ரு பகுதியை இது போல் மடித்து அடையாளப்படுத்துறதுக்காக லைன் போட்டுக்கலாம். இதை இப்போ பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு நம்மளுக்கு கழுத்தோட ஒரிஜினல் அளவு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 9.5 இன்ச்சுக்கு கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்கள். அந்த மேலே ரவுண்டு அந்த சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய ரவுண்டு பகுதி வரைக்கும் தான் 9.5 இன்ச்சு வச்சுக்கணும் பாருங்கள். கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட நழுவாமல் ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக தைக்கணும். அந்த கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். கழுத்தோட அகலம் வந்து அப்படியே அகண்டு போயிடக்கூடாது. அழகாக நீட்டாக ஒடுக்கமாகவே வந்துட்டு ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டு இது போல் முடிச்சுட்டு நூல் பிசுற கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியில் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நான் முக்கோண லேஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த பேட்ச் ஒர்க்குக்கு ப்ளூ கலர் துணி எடுத்திருக்கனால அந்த ப்ளூ கலர் வர்ற மாதிரி ஆனந்த ஊதாவும் மை ஊதாவும் கலந்த மாதிரி தான் நம்ம வந்து கலரில் தைக்கிறோம். இப்போ பாருங்க அந்த கோல்டு கலர் லேஸ் மேலே தான் நம்ம வந்து தையல் போடணும். இது வந்து தையல் போடும் பொழுது அந்த லேஸை வச்சு மறைச்சி தைக்கும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய தையல் வந்து தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த முக்கோண லேஸை பயன்படுத்தி தைக்கவுமே பார்த்திங்கன்னா இந்த நெக் வந்து நல்லா தூக்கலாம் அழகாக தெரியுது. இப்போ பாருங்கள் நம்ம டபுள் தையல் போட்டுட்டோம். டபுள் தையல் போடும் பொழுது முக்கோணத்து மேலே நம்ம தையல் போடக்கூடாது. அந்த லேஸ்லேயே தான் இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் நம்ம தையல் போட்டுக்கணும். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் நம்ம 3 இன்ச்சு ஹைட்டில் குட்டியாக ஒரு இலை மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவுட்லைன் வந்து எத்தனை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து குறித்து கட் பண்ணோம். அதுதான் 3ஆவது கொஸ்டின். 4ஆவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் 3 லைன் லேஸுக்கு எத்தனை இன்ச்சுன்னு நம்ம குறித்து மார்க் பண்ணோம். இப்போ பாருங்க அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அயன் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இப்போ அடுத்த டிசைன் பாருங்கள். இதே அளவில் தான் எல்லாமே ஒரே அளவில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இதுக்குமே திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இது போல் திலகம் ஷேப் போட்டுட்டு சென்ட்ரு பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வளைவு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிருவோம். இந்த பகுதியையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. இதை தனியாக பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிட்டோம். கட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கேன்வாஸில் பாருங்கள் மடிப்பு பகுதியை சேமாக வச்சுட்டு மேல் ரவுண்டாக நம்ம அப்படியே குறிச்சிக்கணும். சைடில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கணும். குறிச்சிட்டு லைன் போட்டுட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு லைனிங் கிளாத்தில் இது போல் பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள் கரெக்டாக ஒரு நூல் கேப்லேயே தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து கேன்வாஸ் பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள் நம்ம வந்து கரெக்டாக பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இது போல் மெயின் கிளாத்தில் பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டு மேல் ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள்.
போட்டுட்டா அதே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ்லேயே கட் பண்ணிக்கலாம். அவுட்லைனுமே அதே அளவுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் ரவுண்டுக்கு மட்டும் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பி நம்ம வந்து ஓரத்திலே ஒரு பரிமாண தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அவுட்லைன் பாருங்க, அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல அந்த மேல் ரவுண்டுக்கு நம்ம கோல்டு கலர் பட்டை லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ லேஸுக்கு மேய்ச்சா நூல் கண்டிப்பாக மாற்றிக்கணும். கரெக்டாக அந்த வளைவை ஒட்டியே நம்ம தைச்சிட்டு இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இந்த ஓரத்தில். இதோட சென்ட்ரு பகுதியை இது போல் மடித்து விட்டுட்டு அடையாளப்படுத்துறதுக்காக லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் சென்ட்ரு பகுதியில். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கோல்டு கலர் ரோப்பை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இதோட இந்த ரோப்போட சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், கரெக்டாக கெட்டி தையல் போட்டுட்டு அந்த லைன்லேயே பாருங்கள் மாற்றி மாற்றி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டு தையல் போட்டுட்டு அடுத்த ரவுண்டு இது போல் மாற்றி மாற்றி ரவுண்டாக நம்ம தைக்கணும். அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல தையல் வந்து நம்ம ஊசியை உள்ளே இறக்கிறணும். தையல் போட்டு ஊசியை உள்ளே இறக்கிட்டு அடுத்த ரவுண்டு இது போல் மாற்றி மாற்றி அழகாக ஒரே ரவுண்டாக நம்ம வந்து உருட்டி தைக்கணும். இப்போ பாருங்க, தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த பகுதியை பாருங்க, கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வச்சுட்டு நம்மளுக்கு கழுத்தோட ஒரிஜினல் அளவு 9.5 இன்ச்சு. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 9.5 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். 2 சைடுமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். 9.5 இன்ச்சு 9.5 இன்ச்சு. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு, அந்த சைடு 5 இன்ச்சு வருதான்னு மார்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா அளவுகள் மாறி போயிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இணைக்கும் போது ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். பொறுமையாகவே நம்ம தைக்கணும் பாருங்க. அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம். இது போல் நூல் பிசுற கையோடே கட் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ லேஸை வந்து கழுத்தை ஒட்டியே வைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் அந்த லேஸை பயன்படுத்தி தைக்கணும். கழுத்தை ஒட்டியே தைச்சோம் அப்படின்னா இந்த நெக்கோட ஷேப் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த கோல்டு கலர் பட்டி லேஸை பயன்படுத்தி தைக்கணும். இந்த லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். கீழே கார்னர் பகுதியில் கரெக்டாக அழகாக ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு ஃப்ளீட் வைக்கணும். இது போல் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைச்சிக்கலாம். இப்போ 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு கலர் பட்டை லேஸோட அகலம் எவ்வளவு? 1/2 இன்ச்சா 1/4 இன்ச்சா? இப்போ பாருங்க, அழகாக நீட்டாக இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், இது போல் நம்ம வந்து ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். கீழே இருந்து மேலே பாருங்கள் ஒரு 3 இன்ச்சு. இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பாருங்க நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ கீழே பாருங்க, அந்த திலகம் ஷேப்பை அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த பகுதியை நம்ம பத்திரமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். இதோட அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் கழுத்து பகுதிக்கு. இதுக்கு நான் கோல்டு கலர் கிளாத் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். பைப்பிங் தைக்கும் பொழுது அந்த ப்ளவுஸை வந்து நம்ம கிட்ட பக்கமாக மேல் பகுதி கிட்ட பக்கமாக வச்சுட்டு அடியில் நல்ல பக்கமாக வச்சுக்கணும். இது போல் பாருங்கள், முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஆறாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெக் பகுதியோட சென்ட்ரு பகுதியில் ரோப்பை பயன்படுத்தி ஒரு டிசைன் தச்சுருந்தோம். அந்த ரோப்புக்கு இடையில எத்தனை பாசிகள் வச்சுருந்தோம், அதோட எண்ணிக்கையை வந்து நீங்கள் சொல்லணும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்கள். திருப்பிட்டு பாருங்கள், நம்ம தையல் போடும் பொழுது ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துட்டு இது போல் உருட்டு மேலேயும் தையல் வரக்கூடாது, ப்ளவுஸ் மேலேயும் தையல் வரக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் அந்த பள்ளத்துக்குள்ளேயே அழகாக போடணும். பொறுமையாகவும் போடணும், அவசரப்படாமல் பொறுமையாக போடணும். தையல் கொஞ்சமாவது அந்த உருட்டு மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்காது. சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வந்து அந்த டிசைனில் வந்து காணப்படும். அதனால அழகாக பொறுமையாக நீட்டாக தைக்கணும். டைம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஆனாலும் பரவாயில்லை, நம்மளுக்கு எல்லாமே ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும். இது போல் பாருங்கள், ஒரே அளவாகவே நம்ம வந்து மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நெக் டிசைனில் கீழே இடுப்பு பகுதியில் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா இடுப்பு பகுதியில் நம்ம பைப்பிங் கொடுத்து தச்சுருந்தோம். அந்த இடுப்பு பகுதியில் தச்ச பைப்பிங் நேர் பீஸா கிராஸ் பீஸா? இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக பைப்பிங் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா அந்த பேட்ச் ஒர்க்கு 3 இன்ச்சில் இது போல் மேல் ரவுண்டாக அதே அளவே குறிச்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூடுதலாக நம்ம வந்து லைன் போட்டுக்கணும். மடிப்பு பகுதியும் சேமாக இருக்கணும். இந்த பகுதியை அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே மேல் ரவுண்டுக்கு கரெக்டாக அந்த லைனிங் கிளாத் அளவே கட் பண்ணிக்கணும். சைடுலேயும் கீழேயும் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம வெட்டிக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து லைனிங் கிளாத்தில் அப்படியே வச்சுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக அந்த ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக எடுத்துக்கலாம். நீளம் பார்த்தீங்கன்னா 2ஆக மடித்து 13.5 இன்ச்சும், அகலம் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு. இது போல் பாருங்கள், வரிசையாக லைனாகவே நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு அகலத்தில் இது போல் நெருக்கமாகவே சுருக்கங்கள் வச்சுக்கலாம் பாருங்கள். நம்ம ஆரம்பிக்கும் போது எந்த அகலத்தில் ஆரம்பிக்கிறோமோ அதே அளவுலேயே தான் எல்லா சுருக்கங்களுமே வைக்கணும். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அந்த மாதிரி. இப்போ நான் 1/2 இன்ச்சு அகலத்திலே சுருக்கம் வைக்கிறேன் பாருங்க. இந்த சைடுமே பாருங்க, அந்த சுருக்கத்துக்கு நேராகவே கரெக்டாக மடித்து இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நேராக தையல் போட்டுட்டோம். இப்போ இதோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சைடில் மட்டும் எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச்சு வருது. 10ல் பாதி பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. 5 இன்ச்சில் லைட்டாக சென்ட்ரு பகுதியில் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராகவே நம்ம வந்து தையல் போடணும் பாருங்கள். சுருக்கங்கள்லாம் எடுபட்டுறாமல் கரெக்டாக மடித்து
கரெக்டாக ஒரே அளவாகவே மடித்து கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் அந்த 5 இன்ச்சில் இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம். தையல் போடும் பொழுது துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இந்த பகுதியை அழகா நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்சு வச்சுருந்த அந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக பாருங்க, அந்த சுருக்கத்துக்கு மேலே கரெக்டாக நல்ல பக்கமாக தான் வச்சு தைக்கணும் பாருங்க. அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அந்த மேல் ரவுண்டுக்கு மட்டும் கரெக்டாக தச்சுக்கலாம். அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே இது போல் பாருங்க நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ தையலில் படாமல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம் பாருங்க. நல்ல பக்கமாகவே திருப்பி ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதை வந்து கெட்ட பக்கமாகவே திருப்பி அதோட அவுட்லைன் வந்து தையல் போட்டுக்கலாம். அவுட்லைன் தையல் போட்டால் தான் அந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பகுதியை நம்மளுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பகுதியை கரெக்டாக ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், கழுத்தோட அகலம் நகலாமல் கரெக்டாக இருக்கணும். 4 இன்ச் 4 இன்ச் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுக்கலாம். கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இந்த தையல் போடும் பொழுது எல்லாமே நெக் டிசைன் எல்லாத்துக்குமே தையல் பொடி தையலாக இருக்கணும். இணைக்கும் பொழுது ஒரு தையல் போட்டாலே போதும். பொடி தையலில் இருக்கனால அந்த தையல் சீக்கிரத்திலே பிரியாது. நம்ம கஷ்டப்பட்டு பிரித்தாலும் கூட துணி தான் கிளியுமே ஒழிஞ்சு தையல் பிரியாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிசைன் தான் தச்சுருக்கோம். 5வது டிசைன் தைக்கிறதுக்கு பவர் கட் ஆயிடுச்சு. 4 டிசைன் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், நூல் பிசுறு எல்லாமே கையோடையே கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு நூல் கூட பிசுறு வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஒட்டவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அவுட்லைனுக்கு பாருங்கள், நம்ம லேஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம். இதுக்கு கரெக்டாக நம்ம பைப்பிங்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அவுட்லைன் ஃபுல்லாகவே பாருங்கள் 3/4 இன்ச்சு. ஆரம்பத்தில் எந்த அளவில் மார்க் பண்ணுறோமோ அதே அளவில் தான் மார்க் பண்ணணும் முடிகிற வரைக்கும். 1 இன்ச்னா 1 இன்ச்சு, 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு. இப்போ வந்து நம்ம 3/4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த லைன் மேலேயே நான் வந்து காப்பர் கலரும் ப்ளவுஸ் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லேஸை எடுத்து அழகாக அந்த லைன் மேலேயே பொறுமையாக தைக்கணும். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ இந்த இடத்துல கார்னர் பகுதியில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வச்சாதான் இதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம வந்து டபுள் தையல் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், இது போல் நம்ம வந்து ஒரு திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் போடுறோம் பாருங்கள். அந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ரவுண்டை கட் பண்ணாமல் மேலே வரைக்கும் மட்டும்தான், அந்த ஒரிஜினல் அளவு வரைக்கும் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில்
லைனிங் கிளாத்தை வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸில் நம்ம வந்து நெக்கோட ஷேப்க்கே அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம். கார்னர் வரக்கூடிய பகுதியிலெல்லாம் கண்டிப்பாக ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக், மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக்கு, கீழே பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் அந்த அவுட்லைன் வரணும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி நம்ம தைக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் அந்த 12.5 இன்ச்சு ஹைட்டில் திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம தைக்கணும். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். ஓரத்திலே போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக தான் நம்ம போடுறோம். இந்த தையல் போட்டுட்டு நீங்கள் நல்ல பக்கமாக படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாகவே படிமான தையல் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமே இருக்காது. இப்போ பாருங்க நல்ல பக்கமாக திருப்பி அழகாக நீட்டாக நெக்கோட ஷேப்பை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். கார்னர் பகுதியிலலாம் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு வெட்டும் போது என்ன ஷேப் கிடச்சிச்சோ தைச்சதுக்கு அப்புறம் அதே ஷேப்பே நம்மளுக்கு கிடைக்கும். ஏழாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்க இந்த ஸ்டார் நெக்கோட ஒரிஜினல் அளவு என்னது? அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நம்ம ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து திலகம் ஷேப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து லைன் போட போகிறோம். மேலேருந்து கீழே பார்த்தா அவுட்லைன் திலகம் ஷேப் மெத்தடு வரணும். உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் நெக் கட்டிங் வரணும். இது பாருங்க 2 சைடுமே அதோட அச்சை வச்சுட்டு இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க 2.25 இன்ச் நீளமும் 2.25 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இது போல் டபுள் முக்கோணமாக மடித்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கோல்டு கலர் கிளாத் தான் எடுத்திருக்கோம் பாருங்க. இது போல் பாருங்க நூல் பீஸு எல்லாமே கையோடையே கட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் பாருங்க நிறையா பீஸ் நம்ம தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க அந்த ஸ்டார் வரக்கூடிய இடத்துல அந்த கழுத்து பகுதியில் கீழே சென்ட்ரு பகுதியில் பாருங்க கரெக்டாக நம்ம வந்து வச்சு தைக்கணும். கழுத்தை ஒட்டியே தைக்காம கழுத்து பகுதியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூல் கேப்பு விட்டுட்டு இது போல் வரிசையாக நம்ம தச்சுக்கலாம். வரிசையாக அழகாக நீட்டாகவே நம்ம தச்சுக்கலாம் பாருங்க. கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு நூல் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் விட்டு தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்க ஆரம்பிக்கும் போது அந்த கோட்டு மேலேயே ஆரம்பிக்காமல் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டே ஆரம்பிக்கணும். கரெக்டாக அந்த பிசுரை மறைச்சி தைக்கணும். அந்த பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பிசுரை மறைச்சி தைக்கணும். அழகுக்காகவும் அழகாக நீட்டாக தையல் போடணும். இப்போ லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
இப்போ இந்த லேஸ்லேயே பாருங்க இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நூல் பீஸு எல்லாத்தையுமே கையோடயே கட் பண்ணிக்கலாம். இப்போ கோட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரோட லேஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் வந்து கோல்டு கலர் முக்கோன் லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறேன். மேலே கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக கழுத்தை ஒட்டியே தைக்கணும். இந்த இடத்துல வரும்பொழுது பாருங்க அந்த பிசுறு பகுதி லேஸோட பிசுறு பகுதி தெரியக்கூடாது. அந்த இடத்துலையுமே கவர் பண்ணி அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம எத்தனை இன்ச்சு நீளமும் எத்தனை இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணோம். இது போல் பாருங்க அழகாக பொறுமையாக நம்ம வந்து அழகாக தைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு வரணும். அப்போ தான் அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த லேஸில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருந்த பூக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பாருங்க நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.